ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 13, 14, 15. இந்த 3 வசனங்களிலும் ஆண்டவர் வேத பாரகர் பரிசேயரை குறித்து ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அடுத்த வசனத்தை பாருங்க, அதே வார்த்தை ரிப்பீட் ஆகும். 15வது வசனத்தை பாருங்க, அதே வார்த்தை ரிப்பீட் ஆகும். அப்போ இயேசு கிறிஸ்து இவர்களை நேரடியாக என்ன செய்கிறார்? கண்டிக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பொதுவாக பேசின அந்த பப்ளிக் அட்ரஸில் இதான் லாஸ்ட் அட்ரஸ். இந்த அதிகாரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படிங்கிறத கேட்குற வரைக்கும் இனிமேல் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அதிகாரம் முடியும். அப்போ பொதுமக்கள் மத்தியில் கர்த்தர் பேசின கடைசி பேச்சு இது. அப்படி பேசும்போது ஆண்டவர் வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் வன்மையாக என்ன செய்கிறார்? கண்டிக்கிறார். ஏன் அப்படின்னா, அவங்க முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, பரலோகத்துக்கு போகிற கதவை அவங்க என்ன செய்கிறாங்களாம்? பூட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரும் பரலோகத்துக்கு வர முடியாதபடிக்கு அவர்களுடைய செய்கைகள், அவர்களுடைய போதனைகள் என்ன செய்யுது இருக்கு. மோசேயினுடைய ஆசனத்தை அவங்க எடுத்துக்கொண்டாங்கன்று. மோசேயினுடைய ஆசனத்தை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு யாருக்குமே ரைட்ஸ் என்ன செய்யலை, கொடுக்கப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக தான் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா இவங்க எப்படி வந்துட்டாங்கன்னா, இதை நீ செஞ்சால் தான் பரலோகத்துக்கு போக, இப்படி நீ நடந்தால் தான் உனக்கு பரலோகம், அப்படி இல்லைன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாத நீ பாவி. அப்போ எல்லாரும் மத்தியிலையும் அவர்கள் தங்களை பரிசுத்தவான்களாகவும் பக்திமான்களாகவும் காண்பித்து மற்றவர்களெல்லாம் பாவிகளாக அடையாளப்படுத்திட்டாங்க. அதனால் அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு விதமான ஒரு எண்ணம் இருந்துச்சு, நம்மளாலலாம் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கே போக முடியாது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக ஆசரிப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? ஆராதனை செய்ய. அதுதான் முக்கியம். அன்றைக்கி உன் சொந்த பேச்சை என்ன செய்யாத, நீ பேசாத, உன் சொந்த வேலைகள் எதையும் என்ன செய்யாத, நீ செய்யாதன்ட்டார். ஆனால் இந்த வேத பாரகர்கள் இவங்க தான் வேதத்தை போதிக்கிறவங்க, மக்கள் கை கொள்ள வேதத்தை கற்றுக் கொடுக்குறவங்க இவங்க தான். ஒரு ஓய்வு நாளை கடைபிடிக்க 600க்கும் அதிகமான சட்டத்திட்டத்தை இவங்களே போட்டான். இவங்களே புதுசாக என்ன செஞ்சுட்டான்? உருவாக்கிட்டான். அப்போ அந்த ஒரு ஓய்வு நாளை கடைபிடிக்கணும்னா இவ்வளவு காரியத்தை அவன் நிறைவேற்றி இருக்கணும். அது சத்தியமாக அவங்களால என்ன செய்யாது, கூடாது. அதனால தான் சிலரெல்லாம் அவங்க பார்க்கும்போதே பாவிகளாகவே என்ன செஞ்சாங்க. அதான் ஆண்டவர் இயேசு கண்டித்தார். எப்போ நீ ஓகே, நீ போதிக்கிறிய, நீ போதிக்கிறபடி நீ செய்கிறியா? மற்றவர்களுக்கு தானே நீ போதிக்கிற, இதை செய்ய அதை செய்ய, இப்படி இரு அப்படி இரு, இதை நியாயப்பிரமாணம் சொல்லுது, இதுதான் விதி, இதுதான் கற்பனை, இதுதான் கட்டளை, இதையே திரும்ப திரும்ப நீ சொல்லி அவங்களெல்லாம் நீ பாரப்படுத்துறிய, இதில் எதையாவது ஒன்று நீ செய்கிறியா அப்படின்னு ஆண்டவர் அவங்களை என்ன செய்கிறார்? அதனால தான் மாயக்காரரே அப்படின்றார். இவங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு ஆண்டவர் கண்டிக்கிறார். குருடரான வழிகாட்டின்னு ஆண்டவர் அவங்கள திட்டுறார். ஏன் அப்படின்னா, இவங்களே பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அப்போ இவங்க எப்படி இன்னொருத்தனை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க? வெளியில் பார்க்குறதுக்கு நல்ல வஸ்திரங்களெல்லாம் தரித்து கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை, எல்லாமே மாய்மாலம், எல்லாமே வேஷம். அதனால் ஆண்டவர் அவங்களுடைய மாய்மாலத்தை என்ன செய்கிறார்? கண்டிக்கிறார். ரெண்டாவது பாருங்கள், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் விதவைகள் வீட்டெல்லாம் என்ன செய்கிறாங்களாம்? பட்சிக்கிறார்கள், அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய நலனுக்காக போதிக்கிறது, ஜெபம் பண்ணுறது மாதிரிலாம் காட்டி அவங்களிடத்துலேருந்து என்னெல்லாம் அபகரிக்க முடியுமோ எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? அபகரிக்கிறாங்க. ஏழைகள்கிட்டருந்து, திக்கற்றவர்கள்ட்டருந்து, விதவைகள்கிட்டருந்து பணங்களை, பொருட்களை, நிலங்களை, வீடுகளெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? அபகரித்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மதத்தின் பெயரில், பக்தி மார்க்கத்தின் பெயரில் இவர்கள் தங்களுடைய வசதிகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க? பெருக்கி கொண்டார்கள். தாங்கள் செல்வ செழிப்பாய் வாழ்வதற்கு மக்களுடைய இயலாமையை தங்களுக்கு சாதகமாக என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பயன்படுத்தி கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ஊரை ஏமாத்தினாங்க, மக்களை வஞ்சித்தாங்க. அதனால தான் ஆண்டவர் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறார். அப்போ எல்லாரும் முன்பதாகவும் இதை செய்கிறோம், நாங்கள் அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம் சொல்லிட்டு ஈவு இல்லாமல் இறக்கம் இல்லாமல் நடந்துட்டாங்க. இவங்க தசம பாகம் கொடுக்குறதெல்லாம் கர்த்தர் சொல்கிறார். சீரகத்தில் கொடுக்குறான், வெந்தயத்தில் கொடுக்குறான், ஒருத்தலாமில் கொடுக்குறான். ஓகேப்பா, இதெல்லாம் நீ கொடுத்துட்டு நீதியை விட்டுட்டியே,
இரக்கத்தை விட்டுட்டியே, நியாயத்தை விட்டுட்டியே, அதையும் செய்யணும் இதையும் செய்யணும்ல. அப்போ ஒரு ஏழை ஒரு விதவை அவங்களுக்கு அநீதி எதுவும் பண்ணக்கூடாதுல்ல, அவங்களுக்கு அநியாயம் இழைக்கக்கூடாதுல்ல, அதை நீ பெருசாக நினைக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர்களுடைய மாயையான பிம்பத்தை ஆண்டவர் தோலுரித்து காண்பிக்கிறார். பாரு, உங்கள் முன்னாடி சும்மா ஆக்ஷன் தான் பண்ணுறான், மற்றபடி உங்கள் செய்கைகள் எல்லாம் வேத வசனத்திற்கு புறம்பானது. அடுத்தது ஆண்டவர் இவங்களை ஏன் கண்டிக்கிறார் அப்படின்னா, யூதர்கள் அல்லாமல் வேற யாராவது இந்த யூத மார்க்கத்தை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கான்னு கேள்விப்பட்டால் கடல் கடந்துனாலும் போய் அவனை ஆதாயம் பண்ணியிருக்கான். நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சுவிசேஷத்திற்காக அலைங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதை மாதிரி ஒருத்தனை யூதனாக மாற்றுறதுக்கு எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் செய்யணும், அது எல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இப்படிலாம் செஞ்சது எதுக்கு? நீ நேராக அவனை நரகத்தின் மகனாகவே என்ன செஞ்சிடற, மாற்றிடுற, நரகத்துக்கு நேராகவே அவனை நீ என்ன செஞ்சிடற, கூட்டிகிட்டு போயிடுற. அப்படின்னா ஆண்டவர் இதில் என்ன சொல்கிறாரு? எப்போ நீ இன்னொருத்தனுக்கு இடரெல்லாம் என்ன செய்கிற இருக்க, ஒருத்தன் தப்பி போகிறதுக்கு நீனும் காரணமாக என்ன செய்கிற இருக்கிற அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த வேத பாரகரையும் பரிச்சயரையும் என்ன செய்கிறார், கண்டிக்கிறார். வேத பாரகர் பரிச்சயர்னா வசனத்தை நன்கு கற்று தேறினவர்கள், இந்த வசனத்தை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பவர்கள், தேவனுடைய ஜனங்களை ஆராதனைக்கு நேராக தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறவர்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்வில் மாய்மாலம் காணப்பட்டது, வஞ்சிக்கிற தன்மை காணப்பட்டது, மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்குகிறவர்கள் இவங்க என்ன செஞ்சாங்க, காணப்பட்டார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டார். அப்போ இவர்களை போல நாம் இந்த நாட்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மாய்மாலம் பண்ணுறவங்களாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உள்ள ஒன்று வெளியில் ஒன்று, ரெட்டை வேஷம் போடுறவங்களாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏசப்பா பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் ஏசப்பா பிள்ளை மாதிரி உலகத்தில் இருக்கிற மாதிரி உலகத்தோடு இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி நாம் மாய்மாலம் பண்ணோம் அப்படின்னா நம்மை நாமே ஏமாத்துறவங்களா இருப்போம். நம்மளை நாமளே என்ன செஞ்சிருவோம், ஏமாத்திடுவோம். கடைசியில் அது நமக்கே பரிதாபமாக என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அதனால் நமக்குள்ளே என்ன ஆவி இருக்கக்கூடாது, மாய்மாலமான ஆவி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நம்மால் யாரும் வஞ்சிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களுடையதை அபகரிப்பதற்கு நல்லது மாதிரி பேசக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள்ட்டேருந்து பொருட்களையோ பணத்தையோ இலத்தையோ நகையையோ வீட்டையோ வாங்குறதுக்கு தந்திரமாக ட்ரிக்காலாம் என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களுடையதை அபகரிக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்கள். அப்படி ஒரு செயல்கள் நமக்கு தூரமாக இருப்பதாக, நம்முடைய வசதியை பெருக்கிக் கொள்வதற்காக, நம்முடைய சுய லாபத்திற்காக இன்னொருத்தர் வயிற்றில் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. இன்னொருத்தர் பாவத்தில் போய் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. இன்னொருத்தரை அழ வைக்கக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களை சங்கடப்படுத்தக்கூடாது. அப்படி யாரையும் ஏமாற்றி நாம் பிழைக்கவே கூடாது. ஒரு நாளும் மற்றவர்களுடைய சம்பாத்தியத்தில் நம்ம கை வைக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய பொருளை நம்ம இச்சிக்க கூடாது. மற்றவர்களுடையதை நம்முடையதை ஆக்கிக்கொள்ள நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த முயற்சிகளில் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது, நம் நிமித்தம் ஒருத்தர் இயேசுவுக்கு நேராக நடத்தப்படணும். அப்படி தான் நம்ம இருக்கணுமே தவிர நம் நிமித்தம் ஒருத்தர் இடறுவதற்கு நாம் காரணமாக என்ன செய்யக்கூடாது. ஒரு சகோதரன் இடறுவதற்கு காரணமாக இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், அவன் கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி அவனை கடல் ஆழத்தில் கொண்டு போய் போடுன்றார். அவன் தப்பி தவறி கூட மேலே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்றார். அப்போது இந்த பரிச்சயரும் வேத பாரகரும் அன்னைக்கு இருந்த மக்கள் இடறுவதற்கு தான் காரணமாக இருந்தாங்களே தவிர அவர்கள் நல்வழியில் நடப்பதற்கு அவங்க எந்த விதத்திலும் உதவியாக இல்லை. அப்போ இன்றைக்கி நம்மை பார்க்கிற மற்றவர்கள் இயேசுவுக்கு நேராய் திரும்ப பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர, நாம் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். இதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். இந்த ஆண்டுடைய பாடுகள், அவருடைய மரணத்தை தியானிக்கிற இந்த நாட்களில் மாய்மாலங்களுக்கு நாம் விலகி இருப்போம், வஞ்சிக்கிற கிரியைகளுக்கு நாம் விலகி இருப்போம், இடரலை உண்டாக்குகிற செய்கைகளுக்கு நாம் விலகி இருப்போம். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, இந்த பரிசேயரை போல வேத பாரகர்களைப் போல மாயக்காரர்களாய் நாங்கள் இராதபடிக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தார். உம்முடைய நீதி நியாயங்களை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபைத்தார். உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக எங்களை நீர் மாற்றும்.
மற்றவர்களை உமக்கு நேராய் நடத்துகிற கிருபை பெற்றவர்களை எங்களை மாற்றும். உங்கள் திருநாமம் எங்கள் வாழ்வின் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.